ஏதோ இங்கே பின்னாடி இருக்குல்ல அந்த கோயிலை நல்லா பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம ரைடை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இங்கே தான் வருவோம். வெல்கம் டு தலா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஏங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நார்த் மோஸ்ட் பார்டர்லேருந்து சவுத் மோஸ்ட் பார்டர் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த நாளே வந்துடும். ஸோ கோச்சிக்காமல் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருங்க. ஸோ டாடா பாய் பாய். ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இன்னைக்கு இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ண போகிறோம். தமிழ்நாடோட நார்த் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து சவுத் மோஸ்ட் பாயிண்ட் வரைக்கும். ரெண்டு ரொட்டி, இது பாருங்க எப்படி இருக்குன்னு. 2 ரொட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் சொல்லியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நர்சரிக்கு போய்ட்டு செடி வாங்கி நம்ம தமிழ்நாட்டில் நட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். ஸோ நர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரக்கன்று வாங்கிட்டோம். ஸோ சார் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க. சார் யுவர் நேம் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் சார் தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அமௌண்ட்டு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அமௌண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க நர்சரியில் தான் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை ட்ரீட் இது பார்த்தீங்கன்னா பாதாம் மரம் வாங்கியிருக்கோம். ஸோ பாதாம் மரத்தை பார்த்தீங்கன்னா இவங்க நர்சரியிலே நட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிலோமீட்டர் வருது கன்னியாகுமரி. நான் கன்னியாகுமரியில் போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடி நட்டாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஸ்ரீ சிட்டி நியூ நர்சரி அப்படிங்கிற நர்சரியில் பார்த்தீங்கன்னா அவங்க செடி நான் இதேமாரி யூடியூப் சேனல் நடத்துகிறேன். அதுமாரி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார். அவரே பார்த்தீங்கன்னா செடி ஃப்ரீயாகவே தர சொல்லிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா செடி நட்டாச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இங்கேருந்து இருங்க. ஸோ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 766 கிலோமீட்டர், 12 மணி நேரம் 42 நிமிஷம் காட்டுது. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போகிறோம். முடிஞ்ச அளவில் நம்மளால் முடியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை நம்ம டைம் சொல்ல தேவையில்லை. காலையில் எப்போ போகிறோமோ பார்த்தீங்கன்னா அப்போ ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மட்டும் வந்துடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? தேங்க்ஸ்ண்ணா. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே தடா இருக்கு, இங்கே ஸ்ரீ சிட்டி இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட வடக்கு உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நார்த் மோஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நெய்வேலியிலேருந்து ஈசிஆரில் அப்படியே மகாபலிபுரம் வந்து இப்படி போயிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் ஈசிஆர் பிடிக்கல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி 766 கிலோமீட்டர். ஸோ வாங்க போகலாம். ரைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது, இப்போ தான் வெளில வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை. ஸோ டைம் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5:01. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா மண்டே ஜூலை 8 கரெக்டாக 5:01 பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நம்ம வந்து திருவள்ளுவர் சிலைக்கு எப்போ போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் இதெல்லாம் இல்லை, இந்த டைமுக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கன்னியாகுமரி சிலைக்கு போய்ட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு வந்துருக்கேங்க டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் 766 கிலோமீட்டர் இருந்துச்சு, இப்போ 736 கிலோமீட்டர். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:38. மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ஸ்டாப்பில் தான் மாட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா மாட்டி வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன்.
சன்செட் ஆகிற வரையும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நைட் எங்கே ஸ்டாப் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ வாங்க போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாலவேடு டோல்கிட்ட இருக்கும். நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சன்செட் தெரியுதுங்களா? சன்செட் எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக 766 ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 700 கிலோமீட்டர் 66 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 19 நிமிஷம் காட்டுது. இப்போ டைம் வந்து 6:30 மணி. ஸோ இது டைம்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா இப்போயே அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க வேண்டி பார்த்தேன். நான் என்ன நினச்சேன், விழுப்புரம் போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ விழுப்புரம் வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப இதாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டு போயிடும். நைட்டு எப்போ எடுக்க முடியுதோ பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ கன்னியாகுமரி சிலைக்கு கண்டிப்பாக போவோம் பைக்கோட. சென்னை டிராஃபிக்கு வந்து மாற்றிட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 667 கிலோமீட்ரு 7:43 ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியுதா? சென்னைக்கு மிக அருகில் கட்டப்பட்ட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 9:26ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நிமிஷம் டைம் பார்த்தீங்கன்னா 9:26. இன்னும் 581 கிலோமீட்டர் இருக்குது. 8 மணி நேரம் 53 நிமிஷம் காட்டுது. இப்போ எங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தாபான்னு சொல்லிட்டு பார்த்தேன். மணி இப்போ 9 ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பைக் ஓட்ட வேண்டியதான். பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டரு நான் ஸ்டாப் ஓட்டிட்டு வந்துருக்கு இல்லையா? ஸோ ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கை நான் ஸ்டாப் அடிக்க வேண்டியதான். ஸோ நான் போயிட்டு உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணுறேன். என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 1 அப்படின்னா 2 பீஸ் சொன்னாங்க. நான் 1 ஆர்டர் பண்ணியிருக்கேன் 2 பீஸு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 220 வருது. ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குக்கிங் பண்ணுற இடத்த போய் காட்டுறேன். நல்லாயிருக்கு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். பட்டர் சிக்கன் வந்துருச்சுங்க. பாருங்கள். சூப்பரா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு கருப்பு டீ காஃபி இருந்துச்சு. நீ பாட்டிருக்கேன். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்னா 476 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் 7 மணி நேரம் 17 நிமிஷம் போட்டிருக்கு இதில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 12:02. நம்ம வண்டி இந்த லைட்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஸோ காஃபி குடிச்சாச்சுங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது அவங்க போர்டு இருக்குது, உங்களுக்கு காட்டியிருப்பேன். திருச்சி 101 கிலோமீட்டரு, விருதாச்சலம் 22 கிலோமீட்டரு. விருதாச்சலத்துலேருந்து எங்கள் ஊர் நெய்வேலி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டரு.
நான் இப்படியே வண்டி எடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கன்னியாகுமரி 502 கிலோமீட்டரு. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 502 கிலோமீட்டரு. அதை விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா பார்டருக்கு போயிட்டு டாப் மோஸ்ட் பார்டர்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு 380 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 766 கிலோமீட்டரு திருப்பி ஓட்டிகிட்டு வரேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். 1100லேருந்து 1200 கிலோமீட்டருக்குள்ளே வரும். 500 சம்திங் 550 கிலோமீட்டரில் முடிக்கிறத பார்த்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர் வரையும் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரைடை பார்த்தீங்கன்னா அப்படியே தொடருவோம். கன்னியாகுமரி சில கண்டிப்பாக திருவள்ளுவர் சில கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செடியை நட்டுட்டு நம்மளோட இந்த ரைடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், மதுரை ஒரு இடத்துக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா ஸோ இது மட்டும்தான் நான் வீடியோ பண்ணோம் அப்படின்னு நான் வந்ததே இது வீடியோ பண்ணுறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கிங் ட்ராவலிங் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ. சரி வாங்க வண்டி விட்டு போகலாமா? குளிரை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் இல்லை, இந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு அதை ரைட் பண்ணுவோம். ரொம்ப வழி வேணும். போய் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சுது. அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு. இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகி நான்ஸ்டாப்பாக ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்தோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஜியோவோட பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். நான் பார்த்தீங்கன்னா படுத்துருந்தேன், 2 மணி நேரம் படுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2:30லேருந்து 4:30 வரையும் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தது. நானும் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மணி 4:40. வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பாருங்கள். இன்னும் நமக்கு 366 கிலோமீட்டர் இருக்கு. மணி இப்போ 4:42. ஜூலை 9. ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5:49. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 320 கிலோமீட்டர் இருக்கு. நான் என்ன நினச்சேன், சன்ரைஸ் வந்து நம்ம போகிற வழி கன்னியாகுமரி வழி எதனா போகிறோம், சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆகும், அப்படியே உங்களுக்கு காட்டிக்கிட்டே ஜாலியாக பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று காட்டுறேன், எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்கே பாருங்க, எப்பா நம்ம வண்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வியூ இருக்கு. இதே முன்னாடி இதேமாரி வந்துருந்துச்சு அப்படின்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டும் அவ்வளோ அழகாக பார்த்துட்டு போயிருக்கலாம். நம்ம வண்டிக்கு முன்னாடி ஒரு வியூ இருக்கு, நம்ம ஃப்ரண்ட் வியூ, அது பார்க்குறீங்களா? இதான் ஃப்ரண்ட் வியூ நல்லா தான் இருக்குது. அந்த மலையிலேருந்து சூரியன் வந்துருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிருக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வீடியோ எடுத்துருப்பேன் இல்லையா, 4:40 வண்டி எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு டீ கடையில் 5 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தேன். ஸோ வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 80-90 நல்லா அடிச்சுட்டு வந்தேன். நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கீப் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் தான் ஓட்டிகிட்டு வந்திருப்போம், நைட்டில் தான் ஓட்டிகிட்டு வந்திருப்போம். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா இனிமேல் வர லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இது அந்த கன்னியாகுமரி. ஸோ இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படி உங்களுக்கு அப்படிங்கிறத விட எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலே இருக்காது. சும்மா ரெக்கார்டுக்காக ஓட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா போகிற லொக்கேஷன் எல்லாம் ஜாலியாக அனுபவித்து ஒரு செகண்டும் என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறோம். ஸோ வாங்க போகலாமா? ஸோ இந்த வியூவை பாருங்கள். கை தெரியுதா தெரியலையானே தெரில, நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ ஆடியோ கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாகவே ஆடியோ கேட்காது. ஒரு நல்ல ஒரு மைக் செட்டப் ஒன்று நம்ம ஹெல்மெட்டில் பண்ணிவிட்டு ஜாலியாக வரலாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் பேசிட்டு வந்தேன். எங்கள் அப்பா என்னை ராமேஸ்வரத்தில் அடித்தது, அந்த அளவுக்கு ஒரு இடத்துலையும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி போன எக்ஸ்பீரியன்ஸு ஜாலியாக பேசிட்டு வந்தேன். திருச்செந்தூர் போகணும் அது இதுன்னு பேசிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியோ தான் ஒன்றும் கேட்கல. அதெல்லாம் ஆடியோ கட் பண்ணி இதில் தான் ஸ்பீடாக போட்டு விடணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மதுரை வந்துட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒரு 7:15 இருக்கும். இது உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இருக்குல்ல, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே. இப்படியே போனோம் அப்படின்னா விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இது உள்ளே போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மதுரை ஒத்தக்கடை. இது நம்ம மதுரை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போக தேவையில்ல, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் முடிச்சுட்டு மதுரை வர போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹைவேலே பிடிச்சி போயிட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா மதுரைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸ்லோவாகிடும், டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடும். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 254 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:15. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம் எங்கே நல்ல கடை இருக்கோ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஸோ போகலாம், அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். சாப்பிட்றதுக்காக வந்துருக்கேங்க. இன்டர்நெட் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 220 கிலோமீட்டர் இருக்கும். மேப் போடாமல் தான் போயிட்டுருக்கேன். நேர் ரோட்டு தான், ஃபுல்லாக வழி அவங்களே வச்சுருக்காங்க. அதனால் அப்படியே மேப் போடாமல் போயிட்டுருக்கேன். 234 பார்த்தேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 220 இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு போக வேண்டியதாங்க. போயிட்டு போகிற வழியில் வச்சு நர்சரி இருந்துச்சு அப்படின்னா செடி வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா நேற்று ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நர்சரி தேடிட்டு அவ்வளோ நேரம் சுற்றிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா போகிறப்ப நர்சரி கன்னியாகுமரியில் இருக்கும், ஆனால் நம்ம இப்போ போகிறப்பே வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ போகிறப்பே வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு நல்ல இடமா பார்த்து, பார்க்கோ கோயிலோ யாராச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து மரத்தை நட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஓகேவா? இந்த ஹீரோ பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி வருதுன்னு தெரில. நேற்று ஜூலை 8 பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ட்ரிப்பு 0 பண்ணிவிட்டு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000 கிலோமீட்டர் ஓடணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா திருப்பி 0 ஆயிடுச்சு, அதுவாகவே 0 ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 9, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 10:20 போல் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 1000 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டினேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.0 கிலோமீட்டர் அப்படின்னு ட்ரிப் வந்துடுச்சு. ஸோ பாருங்கள். ஸோ இந்த ஓடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17,505 கிலோமீட்டர் காட்டுதுங்களா. கரெக்டாக நம்ம ஜூலை 8 பார்த்தீங்கன்னா காலையில் ட்ரிப் 0 பண்ணோம்ல, அந்த ஓடோமீட்டரையும் இந்த ஓடோமீட்டரையும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் நமக்கு வந்துடும்.
ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டடு 1000 கிலோமீட்டர் ரொம்ப குறுகிய டைமில் 110cc செக்மெண்ட் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரெக்கார்டட் பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஸோ வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 110cc செக்மெண்ட்டில் ரொம்ப குறுகிய டைமில் 1000 கிலோமீட்டர் ஓட்டினது பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கன்னியாகுமரிக்கு 145 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசலாம். ஓகேவா, பாய். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு இன்னும் கடைசியாக 99 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பாருங்கள், தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30, ஜூலை 9, 11:30. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜூலை 8 காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு பார்டருக்கு போனோம். ஸோ பார்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தடா ஃபால்ஸ் போயிட்டு, தடா ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் போயிட்டு செடி வாங்கி நட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 5:20 கரெக்டான டைமிங் தெரியல, கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போகிறேன். ஸோ சம்திங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் 766 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நார்த் மோஸ்ட் பார்டர்லேருந்து நம்ம சவுத் மோஸ்ட் பார்டரான திருவள்ளுவர் சிலை வரையும் பார்த்தீங்கன்னா 766 கிலோமீட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் கடைசி 99 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. இந்த ரைடு இப்போ பண்ணிட்டு வந்ததுனால உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உடம்புல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வரலைங்க. பேக் பெயின் அப்பப்போ வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இறங்கி கீழே நின்று அப்படின்னா பேக் பெயின் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, முதுகு தண்டுவடம், ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்பப்போ பெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொசிஷன் மாற்றி உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயினும் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மேஜராக நமக்கு உடம்பு பெயின் எதுவுமே இல்லை. இப்போ ஒன்லி பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கண்ணு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப செவந்து ரொம்ப எரியுது. அது இல்லாமல் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் நான் போடல, ஹெல்மெட் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால எதிர்காலத்து ஃபுல்லாக மூஞ்சிலே வாங்குறதுனால தூசி கீசி எல்லாம் பட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்ப ரெட் ஆயிடுச்சு. ஸோ நான் தூங்கியே பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள், இப்போ கடைசி 2 நாளில் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் அந்த 4.5 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஸோ இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 2:30 to 4:30 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா படுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தூங்கியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முதல் நாள் நைட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு போகிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல. ஸோ 1 மணிக்கு தூங்கி 3:30க்கு எந்திரிச்சேன். 2.5 மணி நேரம், 2, 3, 3.5 2.5 மணி நேரம், இது ஒரு 1.5 மணி நேரம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம். இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம் மேக்ஸிமம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ட்ரிப்பு நான் இப்போ பண்ணதுக்கான முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ பார்த்தீங்கன்னா லோ சிசி செக்மெண்ட்டில் இருக்கிற பைக்ஸை பார்த்தீங்கன்னா லாங் டிரைவுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத்திரகத்தை பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. ஒருத்தர் டிவிஎஸ் 50 இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே பேசிக்கான பைக், இருக்கிறதுலே ரொம்ப லோ சிசி பைக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50. அந்த பைக் எடுத்துகிட்டு லடாக் போயிருக்காரு. நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பண்ணியும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 3G எக்ஸ்பர்ட் அந்த பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் அதை எடுத்துகிட்டு லடாக் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இவ்வளோ பண்ணியுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே லோ சிசி பைக்ஸை பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சில தற்குறிகள் பார்த்தீங்கன்னா அதை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாலாம் போல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 29 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 110cc ஏர் கூல்ட் இன்ஜின் செக்மெண்ட்டில் இருக்கிற பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா நீங்கள் பைக் ஓட்டுறவங்களுக்கு கேட்டால் தெரியும், ஒரு 110cc பைக் வச்சுட்டு 1000 கிலோமீட்டர் 29 மணி நேரத்தில் கடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நார்த் மோஸ்ட் பார்டர்லேருந்து சவுத் மோஸ்ட் பார்டருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு பெரிய கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2.5 மணி போல் பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. டியூன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதாக இன்ஜின் சீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா வண்டியை ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் நிப்பாட்டி போட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட தூங்கிட்டேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக்கு. இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரேக் எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அதுமாரி பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிச்சு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் நேரம் இறங்கி நிற்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் ஆச்சு. ஸோ இதில் இந்த நேரம்லாம் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த 29 மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னுமே குறைஞ்சிருக்கும். ஒரு 28 27 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 27 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு முக்கியமான காரணமே தாங்க. பைக்கு சிசியை பொறுத்து நீங்கள் பிரிக்கலாம். ஆனால் எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். எந்த பைக்குமே த்ராட்டல் கொடுக்கும்போது மூவ் ஆக மாட்டேன்னு சொல்லாது. ஸோ நமக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அந்த பைக்கை பற்றி நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை மேக்ஸிமம் புஷ் பண்ணலாம். ஸோ என் பைக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 16,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன்டு பைக்கு, 2021 BS6 பேஷன் ப்ரோ பைக்கு. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா 16,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவன் எந்த அளவுக்கு தாங்குவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் இந்த 1000 கிலோமீட்டர் இவனால் போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவன் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லோ சிசி பைக் இருக்குது, ஐசிசி பைக்காக இருக்குது, அதெல்லாம் மேட்டரே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பைக்கு புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, உங்கள் பைக்கோட மேக்ஸிமம் வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஸோ இந்த லோ சிசி பைக் வச்சுருக்கிறவங்க, ஐசிசி பைக் வச்சுருக்கிற அந்த காரணங்களாம் சொல்லி ட்ராவல் பண்ணாமல தயவு செஞ்சு இருக்காதிங்க. எந்த பைக்கில் வேணால் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் பைக்கை நீங்கள் 100% புரிஞ்சு வச்சுருந்தா. ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ராவல் வீடியோ. உங்களுக்கு ஃபைனலாக பைக்கிங் அண்ட் ட்ராவலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இதேமாரி லோ சிசி பைக் வச்சுட்டு ஐசிசி பைக் வாங்க முடியல அப்படின்னு யாராச்சும் கவலைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. அண்ட் செடி நட்டுட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு போங்க. செடி நட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகும். பாய். ஃபைனலி முடிச்சிட்டோம். ஆப்போசிட்டில் காட்டுறேன் பாருங்க. ரைடு முடிஞ்சுதுங்க. கரெக்டாக டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது 2:03. ஒரு நிமிஷம் இருங்க, டைம் காட்டுறேன். எல்லூரில் இருக்கு. கரெக்டாக ஜூலை 9 மதியம் 2:03 பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜூலை 8 காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஓவரால் ரைடு. ஸோ இந்த ரைடோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட நார்த் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து சவுத் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ நார்த் மோஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா பார்டரில் பார்த்தீங்கன்னா 5:20க்கு ஸ்டார்ட் பண்ணோம் நேற்று ஜூலை 8. இன்றைக்கி ஜூலை 9 பார்த்தீங்கன்னா மதியம் 2:02க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம். மொத்தம் 766 கிலோமீட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா நான் என்ன கணக்கு பண்ணல, ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும். இன்னொரு தடவை பாருங்கள், அந்த நம்ம பைக்கோட தெரியுதுங்களா, திருவள்ளுவர் சிலை. ஸோ நம்மளோட ரைடை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுமாரி உங்களுக்கு பைக்கிங் அண்ட் ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைடு நான் பண்ணதே. ஸோ டாட்டா, பாய் பாய். கன்னியாகுமரியில் நடுறதுக்காக செடி வாங்கியாச்சுங்க. ஸோ இந்த செடி தான். வீடியோ முடிச்சுட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை. ஸோ செடி பார்த்தீங்கன்னா மகோகனி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த செடியை பார்த்தீங்கன்னா நடுறதுக்கு இவங்ககிட்ட இடம் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா போன தடவை அங்கே நட்டோம், இவங்க பார்த்தீங்கன்னா இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. இவங்க சொல்கிற ரைட்டு தான், நிழல் வந்துச்சு அப்படின்னா செடி வளராது இல்லை நர்சரியில். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் நட்டுக்க சொல்லிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த செடி நடுறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் என்ன அப்படின்னு.
மரம் நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கேட்டேன் இதேமாரி நல்லாமா அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் மட்டும் தந்தாங்க. அவங்ககிட்ட பேசினேன். ஸோ பார்த்தீங்கன்னா நட்டுக்க சொல்லிட்டாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நடுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த குளம் இருக்குது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பில்டிங் கிட்ட மெயின் ரோடு. இந்த குளம், இந்த குளத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை நட போகிறோம். ஸோ இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா மகோகனி. இது பார்த்திங்கன்னா இந்த தேக்கு மரம் இருக்குல்ல, அதுமாரி பலகைக்காக வெட்டுவாங்க போல். ஆனால் இவங்க வெட்ட மாட்டாங்க, கோயிலில் வச்சுருக்கோம்ல, அதனால் வெட்ட மாட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போய் நடலாம். செடியை நட்டாச்சுங்க, பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், நட்டாச்சு. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை, அப்படியே நேர் ரோடு. அது பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, பகவதி அம்மன் கோயில். அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம மரம் நட்டுருக்கோம். இந்த தென்னை மரம் இருக்கு இல்லையா, இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம மரம் நட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போங்க, ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. நம்ம ஆந்திரா பார்டர்லேயும் நட்டுட்டோம், தென்கோடியில் இருக்கிற நம்ம கன்னியாகுமரிலையும் பார்த்திங்கன்னா நம்ம செடி நட்டுட்டோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் முடிஞ்சுது. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டாஸ்க் பண்ணோம் அப்படின்னா அந்த டாஸ்க் நேமை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக பைக்கிங் அண்ட் ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.